குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10, 2026 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? 2026ஆம் ஆண்டு அனைத்து போட்டித் தேர்வுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்தலாம். கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்ட உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு திட்டத்தை வந்து திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள 1.91 கோடி குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்தித்து அவர்களின் கனவுகளை கேட்டறியும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் 50,000 பேர் தன்னார்வலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு தெரிவிக்கும் தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி செயலில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்வாங்க. ஓகேங்களா? அதை வச்சு அடுத்தடுத்த திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இதில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா 2 அமர்வுகளாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பரிந்துரையின் பேரில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான நாடாளுமன்றத்தை கூட்ட குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 2 வரை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்குது. இதில் முதல் கட்டமாக பிப்ரவரி 13 வரையும், இரண்டாம் கட்டமாக மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2 வரையும் வந்து நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதே நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதி குறித்து வந்து அவர் எதுவும் குறிப்பிடல. 2017ஆம் ஆண்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்வாங்க. இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ஓகேங்களா? ஆண்டில் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஜனவரி 29ஆம் தேதி படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசறைக்கு திரும்பும் விழா வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். ஓகேங்களா? அதுவும் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கையும், பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கூட்டுவார். ஆண்டினுடைய தொடக்க கூட்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பேசி தொடங்கி வைப்பார். ஓகேங்களா? அடுத்தது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு, அதாவது டபுள் டக்கர் பேருந்து சேவை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் கடந்த 1970 இயக்கப்பட்ட டபுள் டக்கர் பேருந்து சேவை வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த சேவையை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாத்தையும் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு முக்கியமானது, இதில் டெய்லி நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் ஏற்படும் உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அளிச்சிருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 8 ஆண்டுகளாக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, மின்துறை உள்ளிட்ட 16 துறைகளின் 51 சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் பெரும் வசதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. நம்ம அரசு என்ற வாட்ஸ்அப் சேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொலைபேசி எண்ணை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணால் போதும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேட் தான். ஓகேங்களா? சேட் போட்டு தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களோட சேவைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக உள்ளாட்சித்துறை சேவைகள், இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த பக்தர்களுக்கான சேவைகள், மின்வாரிய கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட 14 துறை சேர்ந்த 51 சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த 2021 முதல் 25ஆம் ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் புதிதாக 100 காப்பு வனப்பகுதியில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் புவியியல் பரப்பளவில் 33% வனப்பகுதிகளை மாற்ற வேண்டும் அப்படின்ற இலக்க நிர்ணயம் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதன் எதிரொலியாக தற்போது தமிழகத்தில் 24.47% நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதியாக இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக 100%, மொத்தமாக வந்து 24.47% வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதியாக இருக்குது. வன உயிரி வாழ்விடங்கள், நீர்நிலை ஆகியவற்றை பாதுகாப்பதுடன் சுற்றுச்சூழல் வழித்தடங்களை உறுதிப்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வனப்பகுதியில் காப்பு வனங்களாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் கடந்த 2021 முதல் 2025 வரை வந்து 4 ஆண்டுகளில் 100 புதிய காப்பு வனப்பகுதியில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் திண்டுக்கல், தருமபுரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, தேனி, சிவகங்கை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களில் 13,494.95 ஹெக்டேர் பரப்பளவான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னா தேனி மாவட்டத்தில் உள்ள ஹைவேவிஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வனக்காப்பு வட்டாரமாக வந்து பார்த்திங்கன்னா அறியப்படுது. கிட்டத்தட்ட இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2836.33 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க.
அடுத்தது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இதில் முக்கியமானது வந்துன்னா ஷக்ஷாம் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பகுதி. இது வந்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியாக இருக்குது. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5180 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை வந்து பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டு சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. அதை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா சீனா கொடுத்தாங்க. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. ஆனால் எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதை அங்கீகரிக்கலை. அடுத்தது ஜெர்மனி பிரதமர் ஜனவரி 12 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வருகை தராரு. ஜெர்மனி பிரதமரான ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அரசுமுறை பயணமாக வராரு. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வர்த்தகம் குறித்து வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பயணத்தின் போது வந்து குஜராத் மாநிலம் அதாவது அகமதாபாத்தில் உள்ள சமர்பதி ஆசிரமத்தை பிரதமர் மோடியும் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னர் சமர்பதி நதிக்கரையில் நடைபெற உள்ள சர்வதேச காற்றாடி திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. இந்தியா ஜெர்மனி இடையிலான வியூக ரீதியான கூட்டமைப்பு ஏற்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் குறித்து இரு தலைவரும் பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஜெர்மனி பிரதமராக இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கார். ஓகேங்களா. அடுத்தது என்எஸ்ஜியினுடைய ஐஇடி அப்படின்ற குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவு தளத்தை வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா தொடங்கி வச்சிருக்கிறாரு. தேசிய பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க என்எஸ்ஜி உருவாக்கியுள்ள தேசிய ஐஇடி குண்டுவெடிப்பு தரவு பகுப்பாய்வு தளத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா. இல்லை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகம், தில்லி ஐஐடி, தேசிய புலனாய்வு முகமை, இந்திய இணையவழி குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவை இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உற்பத்தியில் 34,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் உற்பத்தியில் இந்தியா தற்போது மற்ற நாடுகளை சார்ந்திருக்கவில்லை. ஏவுகணை முதல் அனைத்து பாதுகாப்பு தளவாடங்களும் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்படுது. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வழித்தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வந்து பார்த்திங்கன்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி, ஆக்ரா, அலிகார், சித்ரகூடம் ஆகிய 6 மையங்களில் இதுவரை 34,000 கோடி அளவிலான முதலீடுகள் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. இங்கு போர் விமானங்களுக்கான பாகங்கள் முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் உள்ளிட்டவை பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ஏவுகணையின் வலிமையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையல் பார்த்துட்டோம். ஓகேங்களா. உத்தரப்பிரதேசத்தில் புதியதாக வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்வெளி பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு கொள்கை மூலம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய முதலீடுகள் இருக்கவும் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வழங்கும் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் செயல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உற்பத்தி வழித்தடங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜான்சி, ஆக்ரா, அலிகார், சித்ரகூடம், கான்பூர், லக்னோ. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் இலக்கியா, ஜெகதிஸ்ரீ குமரேசன், ஹைதராபாத்தினுடைய ரகில் ஷெட்டி ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதலாவது 5150 ட்ரைலத்தான் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சென்னை டூயத்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற அயன்மேன் குழுமத்தினுடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தயத்தை வந்து நடத்துகிறாங்க. ஆசியாவின் 3வது நாடாகவும் உலகின் 6வது நாடாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தயத்தை நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களா. சர்வதேச அளவில் பிரபலமான ஒலிம்பிக் தூரமான 51.50 கிலோமீட்டர் அடிப்படையாக கொண்ட இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. 5150 ட்ரைலத்தான் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த 51.5 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீச்சல் அடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். அடுத்த 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டப்பந்தயம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளணும். ஓகேங்களா. இதுதான் இது போட்டியோடைய முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலத்தான் தவிர சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள டூயத்லான் ஓட்டம் இது வந்து சைக்கிள் மட்டும் ஓட்டுறது மற்றும் 6 முதல் 16 வயது சிறுவர்களுக்கான அயன் கிட்ஸ் அப்படின்ற பந்தயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. அடுத்தது ஆஸ்கார் விருது போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த 4 திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. உலக திரைத்துறையினுடைய மிக உயரிய விருதாக நடைபெறும் நினைக்கப்படும் ஆஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த திரைப்பட பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்திய 4 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இல்லை அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் உள்ள அகாடமி அமைப்பான 98வது ஆஸ்கார் விருதுக்கான தகுதி போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. இல்லை தமிழில் அறிமுக இயக்குனரான அபிஷன் ஜீவித் இயக்கத்தில் நடிகர் சசிகுமார் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படமும், அடுத்து காந்தாரா ரிஷப் ஷெட்டியுடைய காந்தாரா த லெஜண்ட் சாப்டர் 1 அப்படின்றதும், ஹிந்தியில் அனுபம் கெரினுடைய தன்வி தி கிரேஷன் அப்படின்றது படமும், அடுத்து அனிமேஷன் திரைப்படமான மகா அவதார் நரசிம்மா ஆகிய
4 இந்திய திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கு. ஓகேங்களா, எல்லாமே இம்பார்ட்டன்டானது, முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் தகுதி தான் பெற்றிருக்கு, இன்னும் ஆஸ்கர் வாங்கலை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான், எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிப்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.